தம்பி, எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஆனால் என்கிட்ட அவ்வளோவா காசு இல்லை. சரி சார், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாமையா நான் அவங்ககிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறேன்? கேட்குது எனக்கு. அது கிடையாது. அப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டா? இல்லை. அப்புறம் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட், பிஎஸ்பிடிஏ. என்னமோ புதுசாக சொல்ல வராங்க. சரி, பார்ப்போம். வெல்கம் டு மணி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட். இது வந்து ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக ஆர்பிஐ வந்து கொடுத்த ஒரு அக்கௌண்ட். இதில் யார் வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது புதுசாக இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்தேன். இல்லைனா இந்த டாபிக் நான் கொண்டு வர மாதிரியே இல்லை. ஸோ இதை பற்றி பார்த்துடலாமா? இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இதில் வந்து நீங்கள் காசே வைக்கலைனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இதில் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. யார் வேணால் இதை ஓப்பன் பண்ணலாம். அண்டு ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டோட்டலாக ஃப்ரீ. நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் போய் கேட்டாலும் இதை வந்து பேசிக்காக அவங்க ஓப்பன் பண்ணி தரணும். ஆனால் அதே பேங்க்கில் நீங்கள் இன்னொரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் வச்சுருக்கக்கூடாது. எஃப்டிஆர்டி வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அதே பேங்க்கில். ஸோ அப்புறம் வேறு என்ன, இது வந்து பேசிக் சேவிங்ஸ்க்காக தான். அதான் அந்த ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக தான் மெயினாக அது பண்ணுறது. வட்டிலாம் வராது, செக் புக் தர மாட்டாங்க. பட்டு எனக்கு வந்து ஒரு ரொம்ப காசு வந்து கம்மியாக இருக்குது, நான் வந்து அங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா அப்போது அதை அங்கே வச்சுக்கலாம். லைக் இதில் வந்து எப்படின்னா, 1,00,000க்கு ஒரு ஒரு வருஷத்தில் வந்து 1,00,000க்கு மேலே உங்களால் அந்த அக்கௌண்ட்டில் வந்து காசு போட முடியாது. ஸோ அதுதான் பேசிக்காக. நீங்கள் வந்து பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ 1,00,000க்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதில் காசு போட முடியாது, போடக்கூடாது. நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பேங்க்கில் வந்து கேட்டுட்டு, லைக் எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, நான் இப்படி போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஓகே நான் உங்களோட இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டாக அப்போ நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றி தரேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்போது மட்டும் உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் நீங்கள் அதை மாற்றணும். அப்படி இல்லைன்னா இது பிஎஸ்பிடிஏவாக தான் இருக்கணும். ஓகேவா? இதுதான் ரூல்ஸ். அண்டு இதில் வந்து 50,000க்கு மேலே எப்பயுமே அந்த அக்கௌண்ட்டில் வந்து காசு இருக்கக்கூடாது. அந்த அக்கௌண்ட்டில் 50,000க்கு மேலே இருக்கக்கூடாது. அண்டு ஒரு வருஷத்தில் வந்து லைக் நான் மாதம் வந்து 20,000, அடுத்த மாதம் வந்து 40,000 அப்படின்ற மாதிரி, அப்படி 40, 20, 60, அடுத்த மாதம் வந்து இன்னொரு 40 அப்படின்ற மாதிரி அப்படி வந்துச்சுன்னா அதோடு நிறுத்திடணும். அதுக்கு மேலே வந்து உள்ள காசு வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே 1 lakh மேலே வந்து போகக்கூடாது. அதுதான் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட். இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஆக்சுவலி இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. எனக்கு என்கிட்ட அவ்வளோவா காசு இல்லை, நான் வந்து ஓரளவுக்கு தான் நான் அதை பார்க் பண்ணுவேன் அங்கே. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், இது வந்து நிறைய பேர் போடலைன்னு நினைக்கிறேன். ஏன் போடல தெரில, போடுறாங்களா என்னன்னு தெரில. பட் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இது போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அண்ட் மெயினாக என்னென்னா, செக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதே பேங்க்கில் எஃப்டிஆர்டி வச்சுக்கலாம். அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் யா அதுதான். மற்றபடி அதான் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் பேலன்ஸ், ஓகே, பேலன்ஸ், இது வந்து எல்லா பேங்க்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், யா எல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோதான். யூ கேன் லீவ் த வீடியோ. அண்ட் இந்த டாபிக் வந்து இன்றைக்கி கொண்டு வரதா இல்லை. நான் அடுத்தடுத்து வந்து I'll be மூவிங் டு எஃப்டிஆர்டி மட்டும் நாளைக்கு கடைசியாக சொல்லிவிட்டு, அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அதை சொல்லிவிட்டு நேராக ஷேர்ஸுக்கு போயிடலாம். ஷேர்ஸ் போனால் தான் யூனோ திங்ஸ் வில் கெட் ஹீட் அப். ஸோ அதில் நிறைய இருக்குது, நிறைய டைனாமிக்ஸ் இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து 5 நிமிஷத்துலலாம் முடியாது. லிட்ரலாக இப்போ 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு. ஸோ
அந்த மாதிரிலாம் முடியாது. அது வந்து மோஸ்ட்லி 30 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். அண்ட் ஷேர்ஸ்னால் ஐம் நாட் கோனா ஸ்டாக் பிக்கிங், உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. அது ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும் அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஷேர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் டைனாமிக்ஸ் இருக்குது, எங்கே பணம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த டைனாமிக்ஸ் தெரிஞ்சிட்டா, லைக் நிறைய பேருக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாது, சைட்வேஸ் ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதை தான் நான் சொல்ல போகிறேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ எஃப்டிஆர்டி வந்து ரொம்ப பேசிக்காக அதை சொல்லி தான் ஆகணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், நானும் சொல்ல போகிறேன். அது சொல்லிவிட்டு அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர்ஸுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஷேர்ஸ் போகும்போது 50 வீடியோ இல்லைன்னா 50 வீடியோக்கு மேலேயே போகும். ஒவ்வொரு வீடியோவும் 20 நிமிஷத்துக்கு மேலே மோஸ்ட்லி போகும். ஸோ அதுதான். ஓகே, பிஎஸ்பிடிஏ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதான். இதில் தப்பாக இதுக்கு என்ன இருக்குது, அவ்வளோதான். பிஎஸ்பிடிஏ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஓகே, பாய்.